ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்கிற ஒரு நிலைமை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு முதலமைச்சரை வர வேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகுனிவு தமிழகத்திற்கு இனிமேல் ஏற்பட போவதில்லை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இது தொடர்பாக எந்த விஷயமே பேசுவதில்லை. காவிரியிலே தண்ணி திறந்துவிடல, மே 12ஆம் தேதி திறக்க முடியாத சொல்றாங்க. கர்நாடகாவில் மழை இல்லைன்னு சொல்றாங்க, விட முடியாதுன்னு சொல்றாங்க. என்னதான் இதுக்கு தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இப்போ கர்நாடகாவில் மழை இல்லை, தண்ணி இல்லைன்னா கிருஷ்ணசாகர் அணையில் என்ன இருக்குது? 4 அணை அங்கே இருக்குது. அந்த 4 அணையில் என்ன தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீர் ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும், காவேரி ஆணையமும் இன்றைக்கு 3500 கன அடி வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இருக்கிற அந்த நிலவரத்தெல்லாம் முழுமையாக ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதையே கர்நாடகா நிறைவேற்றலை. ஜூன் மாதம் கொடுக்கல, ஜூலை மாதம் கொடுக்கல. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறோம். நாங்கள் அமைச்சராக வரும்போது நீங்கள் எங்களை சும்மா விட மாட்டீங்க. அவர்கிட்ட என்ன வச்சுக்கிட்டு வஞ்சமாக பண்ணுறாரு? அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால் அவர் தெரியல. அவர் எப்போ தெரியுமா வாய்ப்பு திறப்பார்? ஜனநாயகத்தின் படத்தில் போய் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு தான் அவர் வாயை திறந்துருக்காரு. அவர் வாயை திறக்கிறதே இல்லை. அவர் ரீல் போடுற அமைச்சரை தவிர ரியல் அமைச்சர் இல்லை. அவருக்கு நீர்வளத்துறை பற்றி எதுவும் தெரியாது, மேகதாதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்று இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வருவார் விஜயை. அதுக்கு தான் அவரை வந்து பொதுச்செயலாளர் போட்டிருக்கோம், அதுக்காக தான் அவரை அமைச்சராக போட்டிருக்கோம். காவிரியில் தண்ணி வந்தான்னா நாசமாக போனான்னு அதை பற்றி புஷி ஆனந்துக்கு எந்த கவலையும் இல்லை சார். அனுபவம் இல்லை சார், அணுகுமுறையே தவறு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இது ஒரு சாதாரண குழந்தைகிட்ட போய் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு நான் போய் பேச போகிறேன்னு சொல்கிறது. இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நடுவர் மன்றம் அமைச்சு இது கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால போராட்டம். இது யாருக்கு வேணாலும் தெரியும். இதை விட்டுட்டு நான் போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு சொன்னால் 50 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்தில் இருந்து இப்போ ஆணையம் வந்து இன்றைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே, அதையே அவங்க திறந்து விடலைல்ல. அப்போ இது வந்து எப்படி அனுபவம் இல்லைன்றது நாட்டுக்கே தெரியும். ஆனால் அணுகுமுறையே பைத்தியக்காரத்தனமான அறவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையினால தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி கிடைக்கலன்றது மிகப்பெரிய நமக்கு வந்து வேதனைன்னா, இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இந்த அணுகுமுறை நமக்கு அமைஞ்சிருக்கு. 1924 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் அதை வந்து திமுக நிறைவேற்றலை. தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த தண்ணி வராததுக்கு காரணம் அப்படிங்கிற காலையில் அவர் சொன்னார். நானும் படித்து பார்த்தேன். அவங்க ஒரு 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 ரெகுலர் டைலாக் வச்சுருக்காங்க சார். ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, கஷ்டமான கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 50 ஆண்டுகள் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு வாரத்தில் எங்கள் தளபதி விஜய் தீர்ப்பார். ஒரு வாரத்தில் மேகதாத பிரச்சனைக்கு தீர்வு காண்பாராம். எப்படி தீர்வு காண்பீங்க? அதுதானே சொல்லணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எங்கிட்ட சொல்ல வேண்டாம், பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, டாஸ்மாகில் போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு வாரத்தில் நாங்கள் தனியார் மயம் ஆக்குறோமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். பழனி கோயிலில் ஏன்டா 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் ஒரு வாரத்தில் இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவாருப்பார். எதை கேட்டாலும் ஒரு வாரத்தில் தீர்வு. 50 ஆண்டு கால பிரச்சனை ஒரு வாரத்தில் எங்கள் தளபதி விஜய் தீர்வு காண்பார்னு சொல்கிறத தவிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது, தீர்வு கிடைக்காது. ஒன்றிய அரசு தான் நிர்வகிக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகளை ஒன்றிய அரசு தான் வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லியும் காலையில் பேசுகிறேன் சார். முல்லை பெரியார் பிரச்சனையில் அது குறித்து விரிவாக நம்ம பேசியிருக்கோம். நிர்வகிக்கிற பிரச்சனை இல்லை, தண்ணி திறந்து விடணும் அப்படின்றது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து தெளிவாக இருக்குது. அதன் பிரகாரம் கர்நாடகா திறந்து விட ஏற்கனவே திறந்து விட்டுருக்காங்கல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? கர்நாடகாவுடைய முதலமைச்சர் ஏற்கனவே 45% திறந்து விட்டோம், நீங்கள் கடலில் கொண்டு போய் விட்டுட்டீங்க, நாங்கள் கடலில் விடுறோம் அல்லது தண்ணீர் குடி தண்ணீர் 20 மாவட்டம் இன்றைக்கி குடி தண்ணீர் இல்லாமல் இருக்குங்க சார். 12 லட்சம் ஏக்கர் வந்து இன்றைக்கி நாசமாக போச்சுங்க சார். இதுக்கு வந்து தண்ணி திறந்து விடணுன்ட்டு சொல்கிறோம் சார். மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டன்றது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மொட்டை தலைக்கும் முடஞ்சங்களுக்கும் முடிச்சு போடக்கூடாது. இது வந்து தெளிவான வந்து தீர்ப்பு வந்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்குது. 53 தடவை சந்திச்சிருக்கிறாங்க ஆணையத்திலையும் ஒழுங்காற்று குழுவிலையும். அவங்க என்ன வேலை இல்லாமல் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நீங்கள் உங்கள் வாதத்தை அழுத்தமாக எடுத்து வைக்க தவறிட்டீங்க.
அதனால இந்த 2 மாதமாக தண்ணி வரல, 2 மாதமாக கரண்ட் வரல, 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணலை. தொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக நான் வந்து சாத்தியமில்லாத திட்டங்கள் எல்லாம் நான் அறிவிக்க மாட்டேன், இந்த விஜய் அறிவிக்க மாட்டான், உங்கள் பிள்ளை விஜய் அப்படின்னு. என்ன நடந்துச்சு? இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் அறிவிக்கிறதுல யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் பிள்ளை விஜய் ஆட்சின்னு என் பேரை சொல்லுங்கன்னாரு. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பொது உடைமை கட்சியில் இருக்கிற கனகராஜ்னு தலைவர், அவர் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பரில் அவர் பேசும்போது பீடி சுற்றுற கம்பெனிலேருந்து எடுத்து பேசியிருக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள், பீடி கம்பெனிலேருந்து பேசுகிறோம், என்ன இல்லைங்க லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு விஜய் அரசாங்கம் இந்த நம்பர் கொடுத்தாங்களேன்னு அவர் கேட்டு, இது நான் சொன்னால் நீங்கள் அரசியல் கால் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய கனகராஜ்ன்ற மூத்த தலைவர், அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, பத்திரிகையில் வந்துருக்கு. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். டோல் ஃப்ரீ நம்பரு பீடி சுற்றுற கம்பெனிக்கு போகுது லஞ்சம் ஒழிக்கிறது. அப்போ இவங்க எந்த லட்சணத்தில் இந்த அரசு இருக்குன்றதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதான். இது நான் சொன்னால் அரசியல் கால் பண்ணிச்சுருங்க, கனகராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. இது சொல்கிறது, அவர் பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் ஒரு மெசேஜ் வேணால் மக்களுக்கு கொடுக்கலாமே தவிர இதனால் இன்னும் நடக்கலை, இன்னமும் ஊழல் ஒழியலை. இது ஒரு ஊழல் ஒழிஞ்சுதான் ஒரு மாயை வந்து கட்டமைக்கிறாங்க. விஜய் பிம்பத்தை எப்படி மாயை கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி பஞ்சு டைலாக்கில் பஞ்சராகி போயிருக்கிற தமிழ்நாட்டை மாய பிம்பத்தில் கட்டமைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சர், நெரேட்டிவ் செட் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேட்டர், அதே போல் அவங்க வீடியோ போடுறது, இன்ஸ்டா போடுறது, ரீல்ஸ் போடுறது, எல்லாம் போடுறது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். யார் வாங்கினான்னு இது வரைக்கும் எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? சும்மா நீங்கள் வந்து ஏஜென்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், அதான் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறேன். எதை வேணாலும் சொல்லலாம். அதான் நான் பேசும்போது சொன்னேன்ல, இவர் வந்து யதார்த்தமாக செய்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. எல்லாம் நடைமுறையில் இருக்கிறத விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம், 54 ஆண்டுகளில் 34 ஆண்டுகள் அரசாங்கம், எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார், அம்மா முதல்வர் இருந்தாங்க, எடப்பாடியார் முதல்வராக இருந்தாங்க. இந்த நாட்டு மக்கள் மீண்டும் எங்களுக்கு 1,07,00,000 வாக்குகள் இரட்டலையில் எடப்பாடியார் முதலமைச்சராக வர்றதுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா உண்மை, நியாயம், நேர்மை, உழைப்பு, சத்தியம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தால், மக்கள் சேவை இருந்தால் தான் ஆதரிப்பாங்க. அதனால் மிகைப்படுத்தி சொல்கிறது, இல்லாத இருக்கிற போது சொல்கிறது, நாங்கள் யாருமே செய்யாத செஞ்சுட்டோன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து மாயபிம்பத்தை கட்டமைக்கிறது. நடைமுறையில் யதார்த்தம் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த அவலமும் இந்த கஷ்டமும் இந்த கண்ணீரும் தொடர்கதையாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.